கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கல்லன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 26. கிருஷ்ணராவ் தன் புது எந்திரத்தை பூரணமாக சோதனை செய்து பார்த்த பின் ஜெகதீசனை நோக்கி, ஜெகதீசன், நீயும் ராஜனும் இந்த எந்திரத்தை எடுத்துக்கொண்டு கூட வாருங்கள் என்று கூறிவிட்டு தன் பெட்டியை திறந்து அதிலிருந்து சேவகர் அணியும் ஒருவித பில்லை தைத்த டவாலியை எடுத்துக்கொண்டு வெளியில் புறப்பட்டான். ஜெகதீசனும் ராஜனும் தொடர்ந்து சென்றார்கள். ராஜன் வழிகாட்டி கொண்டே சென்று கடைசியில் தான் கண்டிருந்த தங்கம் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கும் வீட்டின் அருகில் சென்றதும் அதோ அவ்வீடுதான் என்று காட்டினான். கிருஷ்ணராவ் ராஜனை நோக்கி, நீ எங்களோடு கூட உள்ளே வர வேண்டிய அவசியமில்லை. அந்த வேலையை நாங்கள் இருவருமே முடித்துக் கொள்வோம். ஆனால் நீ எனக்கு எந்த வினாடியும் வேண்டியிருக்கும், நாளைக்கு அவசியம் வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு டவாலை எடுத்து மாட்டிக்கொண்டான். அது டெலிபோன் சோதனை செய்யும் இன்ஸ்பெக்டரால் அணிந்து கொள்வது. கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அங்கு டெலிபோன் இருக்கும் இடத்திலும் தீபம் எறிவதற்கு செல்லும் மின்சாரம் சேகரிக்கப்பட்டிருக்கும் எந்திரத்தின் இடத்திலும் காவலாக ஒரு நீக்ரோ வாலிபன் இருந்தான். கிருஷ்ணராவ் அவனை நோக்கி, இதோ இந்த எந்திரங்களில் எங்கோ பிசகு நேர்ந்திருப்பதாக முறையிட்டுக் கொண்டிருந்தார்களாகையால் எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். நீக்ரோ வந்தனம் அளித்துவிட்டு எட்டச் சென்றான். கிருஷ்ணராவ் ஜெகதீசனை நோக்கி, கிட்டு, நீ அந்த எந்திரம் சுத்தமாகவும் ஒழுங்கு தவறாமலும் இருக்கிறதா என்று பார். நான் இதை சோதனை செய்கிறேன் என்று டெலிபோனில் வேலை செய்ய தொடங்கினான். சற்று நேரம் கழித்தவன் நீக்ரோவுக்கு கேட்கும்படியாக, இதிலும் ஒன்றும் கண்டுபிடிக்க கூடவில்லை. மற்றவைகளில் செய்தது போல இதிலும் சோதனை கருவியை வைத்துவிட்டு போக வேண்டியது. இதோ இங்கு வைக்கிறேன் என்று கூறி நீக்ரோவை நோக்கி, இதோ இதை நாளைக்கு வந்து பார்க்க வேண்டும். இதற்கிடையில் யாரேனும் இதில் கை வைத்தால் எந்திரம் கெட்டு போய்விடும். பிறகு நீதான் அந்த நஷ்டத்தை கொடுக்க நேரிடும். ஒன்று செய், இதை இப்பொழுது எதையும் செய்யாமல் மட்டும் நீ இருந்தால் போதும் என்று கூறினான். நடந்தது இன்னதென்று அறியாத நீக்ரோ அப்படியே செய்வதாக கூறினான். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் அங்கிருந்து திரும்பி ரசாயன சாலைக்கு வந்தார்கள். இனி அவர்கள் ஏதேனும் சம்பவம் நேரிடுகிறதா என்று கவனிக்க வேண்டியதுதான். உடனே செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமில்லை. ஆயினும் கிருஷ்ணராவ் மட்டும் தன் புது எந்திரத்தை சோதனை செய்து கொண்டிருக்கிறான். 2 கம்பி சுருணைகளில் ஒரு முனையில் சாதாரண மின்சார எந்திரங்களில் எச்சரிக்கை செய்ய வைக்கப்பட்டிருக்கும் அணிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணராவ் அக்கம்பிகளை எந்திரத்தில் பிணைத்து என்னமோ வேலை செய்து கொண்டிருந்தான். முஷ்டிகரம் தன் மறைவிடத்தில் மறுபடியும் தன் ஆட்களை எதிரில் கும்பலாக வைத்துக்கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறான். அச்சமயம் சுப்பன் உள்ளே வந்தான். அவனை கண்டதும் முஷ்டிகரம் மனதில் திருப்தி அடைந்தான். ஆனால் அதை மறைத்து கொண்டு வந்தவனை கடுகடுப்போடு, நீ எங்கே போயிருந்தாய்? இடையில் நான் ஒரு வேளை நேரில் சென்று பார்த்து கொண்டு வந்தேன் என்றான். சுப்பன் மிக்க வணக்கத்தோடு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். உண்மையில் அவன் தான் சென்ற காரியத்தில் சுலபமாக ஜெயமடைந்து வந்தபடியால் சற்று தாமதித்து சென்றால் பரவாயில்லை என்று கருதி வழியில் அப்பொழுதுதான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்று வந்த தன் பழைய நண்பன் ஒருவனை சந்தித்து அவனிடம் பேசிவிட்டு வந்தான். அதனால்தான் இடையில் வெளியில் சென்றிருந்த முஷ்டிகரம் திரும்பி சற்று நேரம் கழித்து வந்தான். சுப்பன் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பின் முஷ்டிகரத்தை நோக்கி, நான் வெளியில் சென்று இந்திராபாய் வீட்டருகில் காத்திருந்தேன். அவளும் அந்த லாயர் பெரியசாமி பிள்ளையும் இன்னொரு பெண்ணும் வண்டியேறி சவுக்கார் முருகேசன் பிள்ளையின் கடைக்கு சென்றார்கள். லாயர் அங்கு இந்திராபாய்க்கு ஒரு கையில் கட்டும் கடிகாரம் வாங்கி கொடுத்தான். இதோ நானும் அதே மாதிரி ஒரு கடிகாரம் வாங்கி கொண்டு வந்தேன் என்று மடியில் இருந்த கடிகாரத்தை எடுத்தான். முஷ்டிகரம், இப்படி கூட அதை என்று பிடுங்கிக் கொண்டான். சுப்பன், ஆனால் இது என்று என்னமோ கூற வாயெடுத்தான். முஷ்டிகரம், ஒரு ஆனாலும் வேண்டாம், பேசாமல் நடப்பதை பார்த்து கொண்டிரு என்றான். அதன் பிறகு முஷ்டிகரம் ஒரு பெட்டியை திறந்து அதிலிருந்த கடிகார வேலை செய்யும் சிறு கருவிகளை எடுத்து மேசை மேல் வைத்தான். அங்கிருந்தவர்களை நோக்கி, இது நல்ல சந்தர்ப்பம், இதோ கவனமாக பாருங்கள் என்றான். அவர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். முஷ்டிகரம் அக்கடிகாரத்தின் பின்பக்க மூடியை கழற்றி சற்று நேரம் சுறுசுறுப்பாக வேலை செய்தான். மற்ற கல்வர் நேரமாவதை கவனிக்காமல் உன்னிப்பாக வியப்போடும் ஆவலோடும் அவன் வேலை செய்வதையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். முஷ்டிகரம் கடைசியில் கடிகாரத்தை எடுத்து அங்கிருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும்படி காட்டி, இதோ பாருங்கள், இப்பொழுது மணி 3 அடிக்கும் சமயம். சரியாக 3 அடிக்கும் பொழுது இக்கடிகாரத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள் என்றான். யாவரும் கடிகாரத்தை பார்த்தபடி இருந்தார்கள். மணி சரியாக 3 ஆன பொழுது கடிகாரத்தின் பின்பக்கம் சட்டென்று ஒரு சன்னமான ஊசி அம்பு போல பாய்ந்து வெளிவந்தது. அது காலங்குல நீளமே வெளியில் வந்தது. காண்பதற்கு அது கடிகாரத்தின் மேல் செய்திருக்கும் பூ வேலைகளிலிருந்து வந்தது போல தோன்றியது. மேல் முடியில் பூக்களுக்கிடையில் செய்யப்பட்ட மிக்க சன்னமான துவாரத்தின் வழியாகவே அவ்வூசி வெளியில் வந்தது.
யாவரும் மிக்க வியப்போடு அதை நோக்கிக் கொண்டே இருந்தார்கள். முஷ்டிகரம் பேசாமல் தன் ஜேபியிலிருந்து ஒரு சிறு புட்டியை எடுத்தான். அப்புட்டியின் மேல் ஒரு கொடிய பாஷாணத்தின் பெயர் வைக்கப்பட்ட கடிதம் ஒட்டப்பட்டிருந்தது. முஷ்டிகரம், இது மிக்க சீக்கிரமாக வேலை செய்யும் ஒரு கொடிய விஷம். இதில் இருப்பது ஒரு சைனியத்தையே கொல்ல போதுமானது என்றான். கள்ளர்கள் பிரமித்து பெருமூச்சு விட்டுக் கொண்டு நின்றார்கள். முஷ்டிகரத்தை அனைவரும் பீதியோடு நோக்கினார்கள். இவனிடத்தில் அக்கள்ளர்களுக்கு பீதி உண்டாகியிருப்பதால் ஒரு கள்ளன் ஒருமுறை அவனிடம் சிக்கினால் மறுபடியும் அவனை விட்டு விலக முடியாமல் விலங்கிடப்பட்டவன் போல பிராண பீதியால் கட்டுப்பட்டிருக்கிறான். முஷ்டிகரம் அப்புட்டியில் இருக்கும் திரவத்தில் ஒரு துளி ஒரு சுப்பலில் எடுத்து கடியாரத்தின் பின் வெளிவந்திருக்கும் ஊசி முனையிலுள்ள ஒரு சிறு துவாரத்தில் விட்டு ஊசியின் முனை மேலும் தடவி விட்டான். பிறகு கடியாரத்தின் ஒரு மறையை அழுத்தியதும் ஊசி சட்டென்று உள்ளே சென்று மறைந்து விட்டது. முஷ்டிகரம் சுப்பனை நோக்கி, இது நாளை மாலை 3 மணிக்கு வேலை செய்யும்படி வைத்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி கடிகாரம் இந்திராபாயிடம் சேர்த்துவிட வேண்டும். பிறகு அவளால் நமக்கு ஒருபோதும் தொல்லையே இல்லை, பத்திரம் என்றான். சுப்பன் அவ்வாறே செய்வதாக கூறி கடிகாரத்தை வாங்கி கொண்டு சென்றான். மறுநாட்காலை நாணயமாக உடையணிந்த ஒரு வாலிபன் கையில் ஒரு சிறு சிப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்திராபாயின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினான். சின்னசாமி உடனே கதவை திறந்து யார் என்னவென்று கேட்டான். வாலிபன், சவுக்கார் முருகேசன் பிள்ளையின் கடையில் இருந்து இந்திராபாய் அம்மாளுக்கு ஒரு சிப்பம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். அச்சமயம் இந்திராபாயும் அவள் அத்தையும் அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சின்னசாமி அவர்கள் முன் சென்று, ஒரு ஆள் சவுக்கார் முருகேசன் பிள்ளையின் கடையிலிருந்து ஒரு சிப்பம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். இந்திராபாய் சந்தோஷத்தோடு, அது என் கடியாரமாகும், சீக்கிரம் அவனை உள்ளே அனுப்பு என்றாள். சின்னசாமி உடனே சென்று அவ்வாலிபனை உள்ளே அனுப்பினான். கடிகாரத்தை கொண்டு வந்த சுப்பன் இந்திராபாயிடம் அதை அளித்துவிட்டு ஒரு புத்தகத்தில் அவள் கையொப்பத்தை வாங்கி கொண்டு சென்றான். இந்திராபாய் மிக்க மன மகிழ்ச்சியோடு அச்சிப்பத்தை பிரித்து கடிகாரத்தை எடுத்து பார்த்து தன் அத்தையை நோக்கி, அத்தாய், இதோ பார், இது எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது என்றாள். ஜீவாம்பாள், இது மிக்க நேர்த்தியாகத்தான் இருக்கிறது என்றாள். இந்திராபாய் ஆவலோடு அதை தன் கரத்தில் கட்டிக்கொண்டு அதை அக்கொல்லும் எந்திரத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் முன் சென்று டெலிபோன் எந்திரத்தில் சோதனை கருவியை வைத்துவிட்டு அந்த வீட்டை நோக்கி சென்றார்கள். அதற்கு முன்பே தங்கம் அங்கு இல்லாத வேலை எதுவென்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் அவ்வீட்டிற்கு சென்ற பொழுது நீக்ரோ இவர்களுக்கு வந்தனமளித்து, நீங்கள் கட்டளை வைத்தபடியே நான் ஒருவருக்கும் ஒரு சங்கதியும் கூறவில்லை என்றான். கிருஷ்ணாராவ் அங்கு வைத்த கருவியை எடுத்துக்கொண்டு ரசாயன அறைக்கு திரும்பினார்கள். முன்னாள் மாலை இவர்கள் அந்த டெலிபோனில் எந்திரத்தை வைத்துவிட்டு சென்ற பின் நெடும் நேரம் கழித்து தழுக்கு தங்கம் வெளியில் சென்றிருந்தவள் வீட்டிற்கு வந்தாள். தானன் அவளுடைய காதலன். அக்கள்ளக்கூட்டத்தார் சுத்த அயோக்கியர்களாக இருந்தாலும் அவர்கள் மனம் புரிந்து கொள்ளாவிடினும் அவர்களில் காதல்களுக்குள் உண்மையான அன்பு உண்டு. தானன் இறந்ததால் உண்டான துயரம் தங்கத்திற்கு சற்றும் தனியவில்லை. அவனை கொன்றவர்கள் மேல் பழி வாங்க வேண்டும் என்பது அவளுடைய நாட்டமாகையால் அவள் வீட்டிற்கு வந்ததும் டெலிபோன் அருகில் சென்று பச்சை பாளையத்தில் 500வது இலக்கத்தோடு பேச வேண்டும் என்று கூறினாள். சற்று நேரம் கழித்து அந்த இலக்கம் உள்ள டெலிபோன் மூலமாக யாரது என்று கேள்வி வந்தது. தங்கம், தலைவரே, நான் தழுக்கு தங்கம்மாள். நாம் பேசிய அந்த விஷயத்தை பற்றி ஏதேனும் ஏற்பாடு செய்தீரா? நான் கூறுவது புரிகிறதா என்றாள். பதிலுக்கும் டெலிபோன் மூலமாக பெயர் முதலிய ஒரு தகவலையும் கூறாதே, பத்திரம் என்று வந்தது பதில். தங்கம், சரி சரி, நான் கூறுவது தெரிகிறதல்லவா என்றாள். பதில், தெரிகிறது. நாளை மாலை 3 மணிக்கு அந்த தந்திரம் பழித்துவிடும், கவலை ஒழிந்துவிடும் என்றது. தங்கம், மிக்க வந்தனம் தங்களுக்கு என்றாள். தங்கத்தின் வீட்டு டெலிபோனில் இருந்து கருவி எடுத்து வந்த கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் அதை கொண்டு வந்து மேசை மேல் வைத்ததும் கிருஷ்ணாராவ் அதிலிருந்து கம்பிகளை எடுத்தான். அக்கம்பிகள் இப்பொழுது பலவிதமாக வளைந்தும் சுருண்டு கொண்டும் இருந்தன. கிருஷ்ணாராவ் அவற்றிற்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்த பின் அவற்றின் ஒரு பக்க முனைகளை ஒருவித மின்சார இயந்திரத்தில் பொருத்திவிட்டு சற்று நேரம் மின்சார இயந்திரத்தை இயக்க பின் இனி கவனிக்க வேண்டும் என்று கூறினான். உடனே இருவரும் டெலிபோன் அருகில் சென்று நின்றார்கள். கிருஷ்ணாராவ் டெலிபோன் இருந்த ஒரு மறையை திருப்பினான். உடனே யாரோ கடைக்காரர் குரலும் சாமான்கள் கணக்கும் வேறு பல பேச்சுகளும் கேட்டன. கிருஷ்ணாராவ் உற்று கேட்டபடி கவனித்தான். பிறகு பச்சைப்பாளையம் 500வது இலக்கத்தோடு பேச வேண்டும் என்றதும், யாரது? தலைவரே, நான் தழுக்கு தங்கம் என்ற உரையாடலை கேட்டதும் கிருஷ்ணாராவ், எந்திரத்தை நிறுத்து, இந்த சங்கதியே வேண்டும், மறுபடியும் அந்த இடத்தில் மறையை திருப்பு என்றான். ஜெகதீசன் மறுபடியும் அவ்வாறே திருப்பினான். முன்பு தங்கமும்
முஷ்டிகரமும் பேசிய சங்கதி முழுமையும் அப்படியே கேட்டது. அந்த சம்பாஷணையில் தலைவன் என்ற வார்த்தையால் பெயர் முதலிய தகவல் ஒன்றையும் கூற வேண்டாம் என்ற எச்சரிக்கையாலும் கிருஷ்ணராவ் உடனே முஷ்டிகரத்தினுடனேயே தங்கம் பேசினாள் என்று தெரிந்து கொண்டான். கிருஷ்ணராவ் யாவும் கேட்டு அசைவற்று நின்றான். ஜெகதீசன் அவன் முகத்தை நோக்கி மாலை 3 மணிக்கு எந்த தந்திரம் பழித்துவிடும் என்று கேட்டான். கிருஷ்ணராவ் தலையசைத்து அது இன்னதென்று விளங்கவில்லை, அதையே கண்டறிய வேண்டும், நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த முஷ்டிகரத்தை பிடிக்க வேண்டியது என்று கூறிவிட்டு சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு இப்பொழுது செய்ய வேண்டியது ஒரு வேளையே, அதாவது என் முதல் ஏற்பாட்டின்படி நடக்க வேண்டியது என்று கூறிக்கொண்டே டெலிபோன் அருகில் சென்று பச்சைப்பாளையம் 500வது இலக்க டெலிபோன் இருக்கும் இடம் எது என்று கேட்டான். சற்று நேரத்திற்குள் பதில் வந்தது. கிருஷ்ணராவ் மிக்க வந்தனம் என்று பதில் வந்த விலாசத்தை கடிதத்தில் குறித்து கொண்டு ஜெகதீசன் இம்முறை அவன் கட்டாயம் சிக்கிக் கொண்டான் என்று கூறியதும் எழுந்து தன் கைத்துப்பாக்கியையும் தூரதிருஷ்டி கண்ணாடியும் எடுத்து உட்சேபியில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். ஜெகதீசனும் கூடவே புறப்பட்டான். இருவரும் துரிதமாக நடந்து சென்றார்கள். இவர்கள் சேர வேண்டிய வீடு நகரத்தின் மேற்கு பாகத்தில் ஆற்றோரத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. அவ்வீடு இருக்கும் சந்தில் திரும்பியதும் நேராக செல்லாமல் கிருஷ்ணராவ் அங்கு சமீபத்தில் இருந்த ஒரு வேலியின் பின் சென்று மறைந்து நின்று தூரதிருஷ்டி கண்ணாடியால் அந்த வீட்டை நோக்கினான். அவ்வீடு மிக்க பிரதானமான வீடு. வீதியில் சென்று கொண்டிருந்த விகார ரூபமுடைய ஒருவன் முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே அவ்வீட்டின் முன் சென்று கதவை தட்டினான். உடனே மேலே இருக்கும் கதவின் மத்தியிலிருந்து ஒரு துவாரம் திறக்கப்பட்டதும் உள்ளே இருந்து ஒருவன் எட்டி பார்த்தான். உடனே வீதியில் இருப்பவன் கரத்தால் முஷ்டிகரத்தின் சமிக்கை காட்டினான். மறு நிமிடம் கதவு திறக்கப்பட்டதும் வந்தவன் உள்ளே சென்றான். இவை யாவும் கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் கண்ணாடியின் மூலமாக பார்த்தார்கள். கிருஷ்ணராவ் சரி, அதே வீடுதான் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறியதும் துரிதமாக சமீபத்தில் இருந்த ஒரு டெலிபோன் சாலைக்கு சென்று பல இலக்கங்களை கூப்பிட்டு பலவிதமான கட்டளைகளை கூறினான். அதன் பிறகு இருவரும் ரசாயன அறைக்கு துரிதமாக திரும்பினார்கள். அங்கு வந்ததும் கிருஷ்ணராவ் தான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு ஆக வேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பாக கவனிக்கத் தொடங்கினான். முன்பு அவன் வேலை செய்து கொண்டிருந்த கம்பி சுருட்களை எடுத்து மேசை மேல் வைத்து அவற்றின் நுனியில் ஒரு மணியை கட்டினான். மற்ற முனைகளை ஒரு மின்சார எந்திரத்தில் பிணித்தான். அதன் பின் ஜெகதீசனை நோக்கி இதன் மேல் வெளிச்சம் பட்டால்தான் இதில் மின்சார சக்தி ஏறும், மணி அடிக்கும், இதோ பார் என்று எந்திரத்தின் மேல் ஒரு கூடையை மூடினான். எந்திரம் வேலை செய்யவில்லை. பிறகு அக்கூடை எடுத்ததும் மணி அடிக்கத் தொடங்கியது. அந்த சமயம் வீதியில் கதவு தட்டப்பட்டது. ஜெகதீசன் சென்று கதவை திறந்தான். உடனே ராஜன் உள்ளே வந்தான். கிருஷ்ணராவ் அவனை கண்டதும் ஆவலோடும் சந்தோஷத்தோடும் ராஜுவா என்றான். ராஜன், நான் முஷ்டிகரத்தின் புது வீட்டை பார்த்தேன், அங்கெல்லாம் சரியாகவே இருக்கிறது என்றான். கிருஷ்ணராவ் உடனே அந்த எந்திர கம்பி யாவற்றையும் ஒரு பையில் போட்டு கட்டினான். அதற்கு முன்னேமே இன்னொரு பை கட்டி வைத்திருந்தான். இரண்டையும் எடுத்துக்கொண்டு மூவரும் புறப்பட்டார்கள். முஷ்டிகரம் இப்போது இருக்கும் வீட்டின் பின்பக்கம் ஒரு பழைய கீழமான வீடு இருக்கிறது. மூவரும் அதை நோக்கி சென்றார்கள். ஜெகதீசன் அதன் பின்பக்க வழியாக முன்னே நுழைந்தான். உள்ளே சென்றதும் திடுக்கிட்டு விட்டான். ஏனெனில் அங்கே 7-8 பேர் போலீசார் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கிருஷ்ணராவின் கட்டளைப்படி யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொருவராக அங்கு வந்து கூடினார்கள். கிருஷ்ணராவ் அங்கு வந்ததும் போலீசாரை நோக்கி, வந்து விட்டீர்களா? பக்கத்து வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறதல்லவா? சற்று நேரத்திற்குள் ஜெகதீசன் 2 கம்பிகளை இங்கு கொண்டு வருவான். இதோ இங்கு நான் வைக்கும் இந்த கம்பிகளில் மணிகளில் கட்டிவிடுங்கள். இந்த மணிகள் அடிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் புகுந்து விடுங்கள். ஜெகதீசன் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று அவனை அழைத்துச் சென்றான். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் போலீசாரை விட்டு சென்றதும் பக்கத்து வீட்டின் பின்னால் கீழே ஒரு இடத்தில் ஒரு உடைந்த பீப்பாயின் அருகில் சென்று நின்றார்கள். கிருஷ்ணராவ் ஜெகதீசனை நோக்கி, நீ இதோ இப்பீப்பாயில் புகுந்து கொண்டு உடைந்த வழியாக பார்த்து கொண்டிருந்து மேலிருந்து ஒரு சுருணை கம்பி கீழே விழும். அது எங்கிருந்து வந்தது என்பதை நீ கவனித்துக் கொண்டு காலதாமதம் செய்யாதே. உடனே அதை எடுத்துக்கொண்டு இதோ இந்த கட்டின் ஓரமாக போட்டுக்கொண்டே போய் பின்னால் இருக்கும் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் மணிகளில் கட்டிவிடு. எப்பொழுது மணி அடிக்கிறதோ அதே வினாடி போலீசாரை அழைத்துக் கொண்டு இந்த வீட்டில் நுழைய வேண்டியது என்று யாவும் திட்டமாக கூறிவிட்டு சென்றான். கிருஷ்ணராவ் ஜெகதீசனை விட்டு பிரிந்து 4-5 நிமிடங்கள் கழித்து குரோபி போன்ற ஒரு மனிதன் முஷ்டிகரம் இருக்கும் அவ்வீட்டின் வாயிற்படியில் சென்று அதிலிருந்த சிறு வழியின் மூலமாக கரத்தை விட்டு மணியடிக்கும் கயிற்றை பற்றி இழுத்தான். சற்று நேரத்திற்குள் உள்ளிருந்து ஒரு கல்வன் வந்து கதவருகில் நின்றதும் வெளியில் நிற்பவன் கதவிலுள்ள சந்தின் வழியாக ஒரு கையை தூக்கி மடித்து முஷ்டிகரத்தின் குறியை காட்டினான். உடனே கதவு திறக்கப்பட்டது. அதற்குள் வெளியில் இருந்தவன் ஆயத்தமாக தன் ஜேபில் வைத்திருந்த கைக்குட்டையாக முகமூடியை எடுத்து கட்டிக்கொண்டான்.
அது அவன் முகத்தை அடியோடு மறைத்து விட்டது. வந்தவன் தங்கள் எஜமானாகிய முஷ்டிகரமே என்று கண்டு உள்ளிருந்த ஆள் மரியாதையாக அவனுக்கு வந்தனம் அளித்துவிட்டு எட்ட விலகி வந்து விட்டான். வந்தவன் முன்பு முஷ்டிகரமும் சுப்பன் முதலியவர்களும் கூடி பேசிக் கொண்டிருந்த அதே அறைக்கு சென்ற பொழுது அவர்கள் அனைவரும் முன்போல அங்கேயே கூட்டமாக கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். யாவரும் தங்கள் எஜமானரை கண்டதும் எழுந்து நின்றார்கள். வந்த மனிதன், அடே, யாவரும் வெளியில் செல்லுங்கள், நான் தனியாக இருக்க வேண்டும் என்றான். அவர்கள் எல்லாம், அட, கிழவன் என்னமோ காண்டாக இருக்கிறான் என்று முணுமுணுத்துக் கொண்டு நழுவிவிட்டார்கள். உள்ளே வந்தவன் வேறு யாரும் இல்லை என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உட்கார்ந்தான். கீழே பீப்பாய்க்குள் மறைந்து கொண்டிருந்த ஜெகதீசனுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக இருந்தது. ஜெகதீசன் ஆவலோடு பார்த்து கொண்டே இருந்தான். கடைசியில் மேலே எங்கிருந்தோ ஒரு மெல்லிய கம்பி சுருணை வீழ்ந்தது. ஜெகதீசன் ஆவலோடு எழுந்து ஓடி அதை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணாராவ் கூறியபடி அதை அங்கிருந்த கழியின் ஓரத்தில் போட்டுக்கொண்டே போய் பின்னால் இருக்கும் வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த மணிகளில் கட்டிவிட்டு எப்பொழுது மணியடிக்கும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டில் நுழைந்த குரோபி போன்ற மனிதன் தனியே அறையிலுள்ள நாற்காலியில் உட்கார்ந்தான். முன்னோடியாக கதவை மூடிவிட்டான். அவன் ஆவலோடு யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். சுமார் 1/4 மணி நேரம் கழித்த பின் யாரோ அறையை நோக்கி வரும் சத்தம் கேட்டது. துரிதமாக எழுந்து தன் கைத்துப்பாக்கியை எடுத்து கையில் பிடித்துக்கொண்டு கதவருகில் சென்று உற்று கேட்டு ஆள் அருகில் வரும் சத்தம் கேட்டதும் சற்று இடைந்து நின்றான். கதவு மெதுவாக திறக்கப்பட்டதும் முகமுடி அணிந்த இன்னொரு ஆள் உள்ளே வந்தான். அவன் முஷ்டிகரத்தைப் போலவே முகத்தில் ஒருவித மூடி அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் முதல் ஆளை கண்டதும் திடுக்கிட்டு நின்று விட்டான். ஒரு வினாடி இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். அதன் பிறகு முதலில் உள்ளே வந்தவன் ஒரு காலால் கதவை மூடிவிட்டு தன் கையில் இருக்கும் துப்பாக்கி அசைத்துக் கொண்டே மற்றவனை நோக்கி, கரங்களை மேலே தூக்கு, அறையின் மத்தியில் சென்று நில் என்றான். புதியதாக வந்தவன் மெதுவாக தன் கரங்களை தூக்கினான். அதற்குள் முதலில் வந்தவன் ஒரு கரத்தால் தன் முகமுடியை கழற்றி விட்டான். அவன் நமது கிருஷ்ணாராவே என்று கண்ட முஷ்டிகரம் ரமித்து நோக்கினான். கிருஷ்ணாராவ் முஷ்டிகரத்தை நோக்கி, உன் துப்பாக்கியை மேசை மேல் வை என்றான். முஷ்டிகரம் அவ்வாறே எறிந்துவிட்டான். இருவரும் இன்னும் ஒருவரை முகத்தை ஒருவர் நோக்கியபடியே இருக்கிறார்கள். கிருஷ்ணாராவ், உன் முகமுடியை எடு என்றான். முஷ்டிகரம் முதலில் அவ்வாறு செய்யவே கரத்தை மெதுவாக தூக்கினான். ஆனால் மறுவினாடி என்னமோ நினைத்துக்கொண்டு அப்படி செய்யாமல் தயங்கினான். கிருஷ்ணாராவ் கோபத்தோடு, எடு சீக்கிரம் என்றான். முஷ்டிகரம் மெதுவாக கிருஷ்ணாவாரை நோக்கி, நீ என்னை பிடித்துக் கொண்டாய் சரிதான், ஆனால் இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்திராவாய் மரணமடைவாள் என்றான். உடனே கிருஷ்ணாராவுக்கு அத்தந்திரம் 3 மணிக்கு படித்துவிடும் என்ற சங்கதி நினைவிற்கு வந்தது. கிருஷ்ணாராவின் முகம் சிவந்து கடுகெடுத்து விட்டது. இப்பொழுது முஷ்டிகரத்தை கொண்டு விட்டால் இந்திராபாய் மடிந்து போவாள். அவனை பிடித்துக் கொள்வதாயினும் அப்படியே நடக்கும். என்ன செய்வான்? தன் கடியாரத்தை பார்த்தான். 3 அடிக்க 25 நிமிடங்களே இருக்கின்றன. ஒரு பெரிய குற்றவாளியை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிடித்தான். ஆனால் அவனை கொல்லவாவது பிடித்துக் கொள்ளவாவது முடியவில்லை. அவன் முஷ்டிகரத்தை நோக்கி, நீ கூறுவதென்ன? சீக்கிரம் விவரமாக கூறு என்றான். முஷ்டிகரம், நேற்று லாயர் பெரியசாமி பிள்ளை இந்திராபாய்க்கு சவுகார் முருகேசம் பிள்ளையின் கடையில் ஒரு கடியாரம் வாங்கி பரிசளிக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் அக்கடியாரம் சுத்தி செய்து அனுப்பப்படுவதாக கடையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்திராபாய்க்கு அனுப்பப்படவில்லை. ஆனால் அதே மாதிரி கடியாரம் ஒன்று என்னால் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றான். கிருஷ்ணாராவ், இருக்கலாம். நீ கூறிய சங்கதிக்கும் இதற்கும் எப்படி சம்பந்தம்? சீக்கிரம் கூறு என்றான். முஷ்டிகரம், நீ கொடுத்த வாக்கு தவற மாட்டாய் அல்லவா? கிருஷ்ணாராவ் இல்லை என்றான். அதன் மேல் முஷ்டிகரம், இந்திராபாயை காப்பாற்றும் மார்க்கத்தை நான் கூறிவிடுகிறேன். பிறகு நீ இந்த வேலை நான் யார் என்பதை அறிய முயலாமல் நாம் இருவரும் இன்னொரு முறை ஒரு கை பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்றான். கிருஷ்ணாராவ் அவ்வாறே வாக்கு தத்தம் செய்த பின் முஷ்டிகரம் இப்பொழுது டெலிபோன் மூலமாக இந்திராபாயை கூப்பிட்டு, லாயர் பெரியசாமி பிள்ளை இந்திராபாயின் பிறந்த தின கொண்டாட்டத்திற்காக ஒரு கடியாரம் பரிசளித்தாரே, அது வந்து சேர்ந்ததா என்று கேள் என்றான். கிருஷ்ணாராவ் அவ்வாறே கேட்டான். இந்திராபாய், அது காலையில் தான் முருகேசன் பிள்ளையின் கடையில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது என்று பதிலளித்தான். முஷ்டிகரம், சரி, இப்பொழுது லாயர் பெரியசாமி பிள்ளை இந்திராபாய்க்காக வாங்கிய கடியாரம் அவளுக்கு அனுப்பப்பட்டதா என்று சவுகார் முருகேசன் பிள்ளையை கேள். நான் கூறுகிறபடி செய், அப்பொழுதுதான் நான் கூறும் உண்மை உனக்கு விளங்கும் என்றான். கிருஷ்ணாராவ் அவ்வாறே சவுகார் முருகேசன் பிள்ளையை டெலிபோனில் கேட்டான். அங்கிருந்து அதை சுத்தி செய்து அனுப்புவதாக கூறினோம். லாயர் பெரியசாமி பிள்ளை நேரில் வந்து எடுத்துப் போவதாக கூறினார். ஆனால் நாங்கள் இன்னும் அதை அனுப்பவில்லை என்று பதில் வந்தது.
அம்மொழிகளை கேட்டதும் கிருஷ்ணாராவ் பிரமித்து விட்டான். முஷ்டிகரம், இப்பொழுது என்னை யார் என்று அறிந்து கொள்ளாமலே இங்கிருந்து போய்விடுவதாக சத்தியம் செய். நான் அவளை காப்பாற்றுவது எப்படி என்ற விவரத்தை கூறுகிறேன் என்றான். கிருஷ்ணாராவ் என்ன செய்வான்? 3 அடிக்க இன்னும் 20 நிமிடங்களே இருக்கின்றன. சரி, அப்படியே போய்விடுகிறேன், கூறு சீக்கிரம் என்றான். அதன் மேல் முஷ்டிகரம் சரியாக 3 மணிக்கு அக்கடியாரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பாஷாணம் துவைக்கப்பட்ட முள்வெளியில் வந்து அவள் தேகத்தில் குத்தி கொன்றுவிடும் என்பதையும் அது இன்ன பாஷாணம் என்பதையும் கிருஷ்ணாராவுக்கு புலப்படும்படி கூறிவிட்டான். அவ்வாறு கூறிக்கொண்டே கிருஷ்ணாராவ் டெலிபோன் மூலமாக இந்திராபாய்க்கு எச்சரிக்கை செய்துவிட்டு தன்னை பிடித்து கொள்ளாதபடி அவனை தடுப்பதற்கு பாய்ந்து போய் சட்டென்று டெலிபோன் கருவி எடுத்து கீழே இருந்து அதை வேலை செய்யாதபடி செய்துவிட்டான். கிருஷ்ணாராவ் மிக்க கோபமடைந்து அவன் மேல் பாயப்போனான். முஷ்டிகரம் கடியாரத்தை எடுத்து பார்த்து 3 அடிக்க இன்னும் 20 நிமிடங்கள் கூட இல்லை என்றான். கிருஷ்ணாராவ் மிக்க கஷ்டத்தோடு தன் கோபத்தையும் வெறுப்பையும் அடக்கிக் கொண்டு, கள்ளப்பயலை, இருக்கட்டும், இந்திராபாயின் புண்ணியத்தால் நீ தப்பி பிழைத்தாய். ஆயினும் கூடிய சீக்கிரம் என்னை காண்பாய் என்பது மட்டும் சத்தியம் என்று ஆவேசம் வந்தவன் போல கூறிவிட்டு துரிதமாக அங்கிருந்து வெளிப்பட்டதும் எதிர்ப்பட்ட வண்டியில் ஏறிக்கொண்டு இந்திராபாய் வீட்டின் விலாசத்தை கூறி இன்னும் 10 நிமிடங்களுக்குள் அங்கு கொண்டு போய் சேர்த்தால் 10 ரூபாய் இனாம் என்றான்.